வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுனா அத்தியாயம் 16 தமிழ் சுருக்கெழுத்தில் அத்தியாயம் 16 தா வா ஷா எல்லா மாற்று உருவங்களை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பாருங்கள், நம்ம இதுக்கு நீங்கள் அத்தியாயம் 1லே பார்த்துருப்பீங்க. தா வா ஷா எல்லா இதுக்கெல்லாம் வலதுபுறமும் உண்டு ஸ்ட்ரோக்கு, இடதுபுறமும் உண்டு. ஸோ இடது வலது அந்த மாற்று உருவங்கள் நம்ம எந்தெந்த பக்கத்தில் எந்தெந்த ஸ்ட்ரோக்கோட நம்ம எந்தெந்த யூஸ் பண்ணலான்றதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ தான்னு உங்களுக்கு தெரியும். தா அது ஒரே ஒரு ஸ்ட்ரோக் தான், லைட் ஸ்ட்ரோக். அடுத்து தா திக் ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா, வலது இடது. அதே மாதிரி பாருங்கள், வா வலது இடது. அடுத்து ஷா ஷா லைட் வலது இடது. அடுத்து இல்லா இல்லா இந்த மாதிரி இருக்கா, இல்லா இது வலது இடது. இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதோட மாற்று உருவங்கள் நம்ம எங்கெங்கே உபயோகப்படுத்தலாம், எப்படியெல்லாம் நம்ம எழுதலான்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு தா வா ஷாவுக்கு முறையே உங்களுக்கு இந்த வலது இடது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்று மாற்று உருவங்கள் கொடுத்திருப்பதை மெய்க்குறிகள் அட்டவணையில் பார்க்க ஜோடிகளின் முதல் உருவமெல்லாம் இடது வாட்டம், மற்றவை வலது வாட்டம். புரியுதுங்களா? அடுத்து தா வா ஷா மாற்று உருவம் தனித்தோ உயிரொலியை முதலாக கொண்டோ வந்தால் இடது வாட்டம் எழுதப்படும். புரியுதுங்களா? தனித்தோ அதாவது அந்த ஸ்ட்ரோக் மட்டும் தனியாவோ சிங்கிளாவோ உயிரொலியை கொண்டு வவல் சவுண்டோ இல்லை ஏதாவது உயிரொலி கொண்டு வந்தாலோ முதலாக கொண்டு வந்தாலோ அது இடது வாட்டமாகத்தான் எழுதப்படும். பாருங்க, வா தெரியுங்களா, உயிரொலி முதல் இடத்துல கொண்டு வந்திருக்கு, அதனால இடது பக்கம் வா. ஊது புரியுதுங்களா, உஷா. ஆதி திக்கு ஆதி. அடுத்து அவா அவா. புரியுதுங்களா? அடுத்தது சேர்த்து, அதாவது சேர்த்து எழுதும்பொழுது சுழி கொக்கி ஆகியவற்றுடன் கூடிய மெய்க்குறிகள் அவற்றை தொடர்ந்து உடனே வந்தால் இடது வாட்டம் எழுதப்படும். இப்போ கொக்கி சுழி கொக்கி உள்ள குறிகள்லாம் எது? ஒன்று ஹா, இன்னொன்று யா, இன்னொன்று இக்ஷா வருமா? அந்த மாதிரி வார்த்தைகள் மெய்க்குறிகளோடு சேர்ந்து அவற்றை தொடர்ந்து வந்தால் இடது வாட்டம். புரியுதுங்களா? இடது வாட்டம். இப்போ இங்கே என்ன இருக்குது? தயவு. பாருங்க, தா கொக்கி உள்ள கூட ய வு என்ன பக்கம் வருது? இடது பக்கம் வருது. தயவு. வ ழி வழி. அடுத்தது க ஷா ய இம் கஷாயம். அடுத்தது தண்டம். பாருங்க, த இண்டு ட இம் தண்டம். அடுத்தது வஸ்திரம் வஸ்திரம். இதில் கூட சுழி வருது, அதாவது பெரிய லார்ஜ் லூப்பும் நீண்ட சுழி. ஸோ லார்ஜ் லூப்பும் அது கூட இம்மு சர்க்கிளும் வருது. இங்கே பாருங்கள், வஸ்திரம். அடுத்தது வாள் வாள். ஸோ கொக்கி உள்ள எழுத்துக்கள் வருதா? புரிஞ்சுதா? அடுத்து மற்ற அவற்றில் கடைசியில் சுழி கொக்கி வந்தால் அவை இடது வாட்டம் எழுதப்படும். புரியுதுங்களா? அவற்றின் கடைசியில் நீண்ட சுழி கொக்கி ஆகியவை வந்தால் இடது வாட்டம் எழுதப்படும். அவற்றின் பாருங்கள், அந்த வேர்ட்ஸ் அந்த தா வா ஷா ஓட கடைசியில் சுழியோ நீண்ட சுழியோ கொக்கியோ வந்தால் இடது வாட்டம். புரியுதுங்களா? அங்கே பாருங்கள், தண்டம் பெரிய சுழி வந்திருக்கா, வஸ்திரம் நீண்ட சுழி வஸ்திரம், வால் பெரிய கொக்கி வந்திருக்கா, அப்படி வரும்போது இடது வாட்டம் எழுதப்படும். அடுத்தது
மற்ற இடங்களில் எந்த வாட்டம் வாகாக சேர்ந்து எழுதுவதற்கு வருகின்றதோ அந்த வாட்டம் எழுதப்படும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், சிங்கிளாக அதாவது தனித்தோ உயிரிழை முதலாக கொண்டு வந்தால் இடது வாட்டம். ரெண்டாவது, சேர்த்து எழுதும்பொழுது சுழி கொக்கி ஆகியவற்றுடன் கூடிய மெய்க்குறிகள் அவற்றை தொடர்ந்து உடனே வந்தால் இடது வாட்டம். அது கூட கொக்கி உள்ள ஸ்டோக், அதாவது இந்த சுழி உள்ளது, அந்த மாதிரி வந்தால் அதுக்கு இடது வாட்டம். அவற்றின் கடைசியில், அதாவது அந்த வார்த்தைகளோட கடைசியில் சுழி, நீண்ட சுழியோ சுழி கொக்கி ஆகியவை வந்தால் இடது வாட்டம் எழுதப்படும். மற்ற இடங்களில், இது மட்டும்தான் நம்மளுக்கு இடது வாட்டம். மற்ற இடங்களில் எந்த வாட்டம் வாகாக சேர்ந்து எழுதுவதற்கு வருகின்றதோ அந்த வாட்டம் எழுதப்படும். இப்போ நம்மளுக்கு புரியுதா? எழுத நம்மளுக்கு எந்த வாட்டம் வருதோ அந்த வாட்டமே நம்ம எழுதப்படும். பாருங்க, இப்போ மசோதா, 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 தா வந்திருக்கா, மசோதா. தானியம், தானியம். ஸோ தான் இந்த பக்கமும் வரலாம், நம்மளுக்கு எது வாட்டமாக இருக்கோ அதை நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். அடுத்ததா நைஷதம், நைஷதம், நைஷதம். அடுத்ததா வகை, வகை. சரிங்களா? இடது வாட்டம், வலது வாட்டம், வகை. ஷோபா, ஷோபா. அடுத்ததா வசை, 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 வசை. அடுத்ததா ஷோக்கு, ஷோக்கு. அடுத்ததா ஷண்முகம், ஷண்முகம், ஷா வலது வாட்டம், ஷண்முகம். புரியுதுங்களா? அடுத்தது இல்லா. இல்லா என்பதை காட்ட நம்மளுக்கு இந்த மெத்தட் தெரியும். ஒன்று, இந்த பக்கம் ஒரு அரை சர்க்கிள், இடது வாட்டம் ஒரு அரை சர்க்கிள், வலது பக்கம் ஒரு அரை சர்க்கிள் என்பது முறையே இடம். வலமாக இரு வாட்டமும் கொடுத்திருப்பதை மெய்க்குறிகள் அட்டவணையில் பார்க்க முடியும். நீங்கள் முன்னாடி ஃபஸ்ட்டு யூனிட்லேயே பார்த்துருப்பீங்க. அது இப்போ இல்லாவை பின்தொடர்ந்து தா, பா, ழா, யா, நா வந்தால் இடது வாட்ட இல்லா எழுதப்படும். புரியுதுங்களா? இல்லாவை பின்தொடர்ந்து, அதாவது இல்லாவை பின்தொடர்ந்து தா, பா, ழா, யா, நா வந்தால் இடது வாட்ட இல்லா எழுதப்படும். அதே மா, ரா மேல் வந்தால், ரா அதாவது மேல் நோக்கு ரா, மா, ரா வந்தால் வலது வாட்டமுள்ள இல்லா எழுதப்படும். புரியுதுங்களா? மற்ற இடங்களில் பொதுவாக இடமோ வலமோ எழுதுவதற்கு வாகாக வரும் வாட்டம் எழுதப்படும். புரியுதுங்களா? இல்லாவை பின்தொடர்ந்து தா, பா, ழா, யா, நா வந்தால் இடது வாட்ட இல்லா எழுதப்படும். அது மாதிரி மா மேல் நோக்கு ரா, அதாவது ரா ஸ்டோக் வந்தால் வலது வாட்டம் இல்லா எழுதப்படும். மற்ற இடங்களில் பொதுவாக வலதோ இடமோ எழுதுவதற்கு வாகாக வரும் வாட்டம் எழுதப்படும். புரியுதுங்களா? இப்போ இல்லாவை தொடர்ந்து தா, தா, து இப்படி எது வேணாலும் வரும். அதேமாரி வா, வா, வி, வு, ழா, அதேமாரி யா, நா பின்தொடர்ந்து வந்தால் அதுக்கு இடது வாட்டம் இல்லை. இப்போ பார்த்தீங்களா? உள்ளது இடது வாட்டம். புரியுதுங்களா? உள்ளது. தொடர்ந்து தா வந்திருக்கா, உள்ளது. உள்ளவை வா வந்திருக்கா, இடது வாட்டமா, வா. கல்லழகர் ரா வந்திருக்கா, கல்லழகர். வெள்ளரி, வே இல் லரி. ஸோ நீ சொல்ல வாவுக்கு பின்னாடி இடது வாட்டம் தானே, ஏன் இல்லை வலது வாட்டம்னு கேட்டிங்கன்னா அவங்க மற்ற இடங்களில் எழுதுவதற்கு வாகாக உள்ள மேல் நோக்கு ரா வந்திருக்கு. பார்த்தீங்களா? இதுக்கு பக்கத்தில் வே முன்னாடி வந்திருக்கு, அதுக்கு மேலே ரா பின்னாடி வந்திருக்கு. ஸோ அதனால வலது வாட்டமுள்ள இல்லா. வெள்ளரி. உள்ளன என்ன போட்டிருக்கா, உள்ளன. அடுத்து பாருங்க, வள்ளியூர், வள்ளியூர் யா வந்திருக்கா. புரியுதுங்களா? யூ, யா. அப்படி வரும்போது இடது வாட்டமுள்ள இல்லா. தள்ளாமை, தள்ளாமை மா, மா கூட வந்தால் என்ன வாட்டம் சொல்லியிருக்கேன், வலது வாட்டமுள்ள இல்லா.
ஸோ வலது வாட்டம். இங்கே வந்து பள்ளிக்கூடம். ஸோ பள்ளிக்கூடம் ஏன் நம்மளுக்கு இந்தலாம் வரல, நம்மளுக்கு எந்த மாடமாக இருக்கோ அதை நம்ம போட்டுக்க வேண்டியது தான். இதுக்கு பாருங்கள், பாருங்கள், உள்ளது, உள்ளவை, கள்ளழகர், புரியுதா, வெள்ளரி, உள்ளன, இங்கே பாருங்கள், வள்ளியூர், புரியுதுங்களா, வள்ளியூர், சாரி தப்பு, பாருங்கள், வள்ளியூர், இல்லா அடுத்த வாட்டமுள்ள இல்லா. அடுத்தது தள்ளாமை, தள்ளாமை. அடுத்ததா பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம். புரிஞ்சுங்களா? சரி, அடுத்து நம்ம பயிற்சிகள் பார்ப்போம்.